அனைவருக்கும் வணக்கம். ஓகே, நம்ம பார்த்த ஜாதகம், நேற்று என்ன தொழிலில் பார்த்த ஜாதகத்தில் பேங்க்கில் வேலை செய்கிறாங்க, கிளர்க்காக வேலை செய்கிறாங்க. ஸோ அதில் ஐலவன் ஆனந்தையா சொல்லியிருந்தார். அவர் பாபக சுபத்துவத்தை நான் சொல்லியிருந்தேன். அதில் பாபக சுபத்துவத்தையெல்லாம் பாருங்கன்னு சொல்லி. ஸோ அதை அவர் அழகாக எடுத்திருந்தார். அதில் அவர் வேறு துறையை சொன்னாலும் பாபக சுபத்துவத்தின்படி 3ஆம் இடத்தின் எழுத்துத்துறை, எழுத்து விஷயம் தான் மெயின் வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கு நேற்று கப் கொடுத்துருந்தோம். அலமேலம்மா சொல்லியிருந்தாங்க, பேங்க்குன்னே சொல்லியிருந்தாங்க. அலமேலம்மா அங்குச்செல்வன் தம்பி சொல்லியிருந்தார். ராஜவேல் ஐயா அக்கௌண்டன்ட் அப்படின்றார். பேங்க்லனாலே அக்கௌண்டன்ட் தானே வேலை மேக்ஸிமம். ஸோ அதனால் அவங்க 4 பேருக்கு கப் கொடுக்கப்பட்டுச்சு. அதான் நீங்கள் பார்க்கணும் எல்லாருமே. நான் கம்ப்ளீட்டாக என்னால் முடிஞ்ச விஷயங்களை சொல்லுவேன். அது அப்படியே எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. இல்லை சொன்னால் அப்புறம் அதை நடத்தி பிரயோசனம் முடியாது. நான் 2-3 விஷயத்தை சொல்லுவேன். நீங்கள் தான் மற்ற விஷயங்களை பார்த்துக்கணும். அது என்ன இருக்குது எது இருக்குன்னு எல்லா விஷயத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ நேற்று கொஞ்சம் நல்ல ஒரு ஜாதகம் தான். அதை மாதிரி நீங்கள் எல்லாருமே கணிச்சுக்கொள்ளுங்க. இது அந்த நேற்று உள்ள ஜாதகத்தை நான் காட்டுறேன் பாருங்கள். இதான் நேற்று நம்ம போட்ட ஜாதகம். லக்னத்துக்கு 3ஆம் இடத்தை குரு பார்த்து சுக்கரன் 2 பேரும் தொடர்பு போடுறாங்க. லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியே 3ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ அதனால் அந்த எழுத்து தான் மிக முக்கியம் அவங்க தொழிலில் இருக்கும், வேலையிலேயோ தொழிலையோ அப்படின்ற ஒரு விஷயம். புதன் உண்மையிலேயே 8ல் மறைஞ்சாலுமே அவர் சுக்கரன் வீட்டில் சுக்கரனோட ஓரளவுக்கு இணைஞ்சிருக்கார். ஒரு 11 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்காரு. ஸோ 11-12 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்காருன்னு போது அது சுபத்துவமாக தான் இருக்கார் புதன். ஸோ புதனோட அமைப்புகள் வரும். புதனோட வீடு சுபத்துவமாக இருக்குது குருவால். ஸோ அந்த மாதிரி விஷயத்தினால அவங்க பேங்க்கில் கிளர்க்காக இருக்காங்க. இது சூரியன் 10ல் இருந்தால் பேங்க்கில் மேனேஜராக இருந்திருப்பாங்க. சூரியன் 10ல் இல்லை, ராசிக்கு 10லையும் கிடையாது, 10 தொடர்பு இல்லை சூரியனுக்கு. ஸோ அதனால் 8ல் தான் மறைஞ்சிருக்கார் சூரியன். ஸோ அதனால் கிளர்க் வேலை அவங்க. இதுதான் சரி. நம்ம இன்றைக்கி ஜாதகத்தை பார்ப்போம். இது நேற்றுள்ள ஜாதகம். இன்றைக்கி ஜாதகத்தை பார்த்துருவோம். இன்றைக்கி ஜாதகம் இன்றைக்கி என்னென்னா நடந்தது என்ன, இது ஒரு சம்பவங்கள் பற்றி நடந்ததுன்றது இப்போ மனித வாழ்க்கையில் உள்ள திருமணமோ குழந்தை பேரோ இல்லை என்னமோ ஏதோ ஒரு சம்பவத்தை பற்றிய விஷயங்கள் நான் கேட்பேன். அதை நீங்கள் சொல்லணும். இதுதான் இந்த ஒரு ஜாதகர் பிறந்த இதை பார்த்துக்கலுங்க. 31ஆம் தேதி 3ஆம் மாதம் 1967 பிறந்தவர். 2:22 AM காலையில் பிறந்திருக்காரு, ஸ்ரீவில்லிபுத்தூரில். ஓகே, ஆண் ஜாதகர். ஜாதகத்தோட ஜாதகம் உள்ளே போய் பார்ப்போம். உள்ள பாருங்கள், மகர லக்னம், விருச்சிக ராசி. ஸோ இதுதான் ஜாதகத்தோட அமைப்பு. சனி 3ல் இருக்குது, சூரியனும் சனி 3ல் சேர்ந்துருக்காங்க. புதன் 2ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரனும் ராகு 4ல், 7ல் குரு இருக்கார். 10ல் செவ்வாய் திக்பலம் மற்றும் சூட்சும ஓடி இருக்கார் சனி பார்வையில். சந்திரன் 11ல் இருக்கார். ஸோ இதுதான் அமைப்பு இவரோட ஜாதகத்தில். நவாம்சத்தை பாருங்கள். நவாம்சத்தை ஒரு நிமிஷம் பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்தது இந்த கிரகங்களுக்குள்ள ராசி கேட்டை நட்சத்திரத்தில் ராசி விழுந்திருக்கு. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது தசையோட சாட்டு காட்டுறேன். தசையோட சாட்டு வரிசையாக பார்த்துங்க. புதன் தசையை தாண்டி வந்திருக்காரு. கேது தசை, சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திர தசை. இப்போ செவ்வாய் தசையில் இருக்கார். செவ்வாய் தசையில் புக்திகளை பார்த்துக்குங்க. இப்போ ரன் ஆகிட்டுருக்கு செவ்வாய் தசை, கேது புக்தி. ஓகே, சரி. சார்ட்டை மறுபடியும் அழகாக பார்த்துக்குங்க. இதில் கேள்வி இப்போ என்னென்னா, ஜாதகருக்கு ஒரு குறை உண்டு. அது என்ன குறைன்னு சொல்லி நீங்கள் அதை பார்த்து சொல்லணும். உடலில் குறையா, நோயாளியா, மனவேதனையா, என்ன ஏது அதை என்னென்னு என்னால் சொல்ல முடியாது. அதை நீங்கள் தான் சொல்லணும். ஒரே ஒரு பதில் தான் தரணும். நிறைய அந்த இருக்கு, இதாக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அதெல்லாம் ஒன்று வேணாம். உங்களுக்கு சாலிடாக என்ன தெரியுதோ, தப்பாக இருந்தால் பரவாயில்ல, இதுதான் இவரோட குறை, இவருக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை சொல்லிடணும். அவ்வளோதான் இதோட விஷயம். நல்லா பாருங்கள். நல்லா ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக பார்த்து என்ன குறைன்றதை கண்டுபிடிச்சி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதாவது நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுவேன், நோயை சொல்கிறனோ இல்லை மன வேதனை சொல்கிறனோ அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அது எதாவது இருக்கலாம், நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுங்கள். ஓகேயா? ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.